என்னுடைய சகோதரனுடைய தவறுகளை பிழைகளை நான் மறைக்க வேண்டும். என்னுடைய சகோதரனுடைய பிழைகளை நான் மறைக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வினுடைய அடியார்களே நீங்கள் சகோதரர்களாக மாறிவிடுங்கள். அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரனாவான். லா யஸ்லிமுஹு, எனவே அவன் அவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். வலா யஹ்துலுஹு, அவனுக்கு ஏதாவது அநியாயம் நடைபெறுகின்ற பொழுது கைவிட்டு விட மாட்டான். வலா யஹ்கிருஹு, அவனை கேவலப்படுத்த மாட்டான். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை ஒரு பொழுதும் கேவலப்படுத்த மாட்டான். அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய நெஞ்சை சுட்டிக்காட்டி அத்தக்வா ஹாஹுனா, இறையச்சம் என்பது இங்கே இருக்கிறது. எந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சொல்கிறார்கள்? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கேவலப்படுத்த மாட்டான் என்கின்ற வார்த்தையை சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் கேவலப்படுத்தாமல் இருப்பதுதான் இறையச்சம் என்பதை உணர்த்துவதற்காக தன்னுடைய நெஞ்சை சுட்டிக்காட்டி உள்ளத்தை சுட்டிக்காட்டி 3 முறை அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, இறையச்சம் என்பது இங்கே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுக்கு பாவம் செய்வதில் போதுமானது எது தெரியுமா? இன்னொரு முஸ்லிமை அவன் கேவலமாக கருதுவது. அதுதான் மிகப்பெரிய பாவம் என்கின்ற அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளை அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, ஆனால் பிறருடைய மானங்கள் என்பது இந்த நாட்களிலே மலிந்து போய் காணப்படுகின்ற, பிறரை மானபங்கப்படுத்துவது என்பது மலிந்து போய் காணப்படுகின்ற ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமூக வலைதளங்களை எடுத்துக்கொண்டால் அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளை அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் எதை கஅபத்துல்லாஹ் அமைந்திருக்கக்கூடிய அந்த மக்கா நகருக்கும் ஹஜ் பெருநாளுடைய அந்த சங்கையான தினத்துக்கும் துல்ஹிஜ்ஜா மாதத்தையும் டச் பண்ணி புனிதமானது என்று வலியுறுத்தி சொன்னார்களோ, எப்படி கஅபத்துல்லாஹ் அமைய பெற்றிருக்கக்கூடிய மக்கா மாநகர் புனிதமானதோ, எப்படி துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 10வது நாள் நீங்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹஜ் பெருநாளுடைய தினம் அல்லாஹ்விடம் புனிதமானதோ, அது போன்று நீங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துல்ஹிஜ்ஜா மாதம் அல்லாஹ்விடம் எந்த அளவு புனிதமானதோ, அந்த 3 இடங்களையும் அந்த 3 விடயங்களையும் அல்லாஹ்வின் தூதர் டச் பண்ணி புனிதத்தை உணர்த்தினார்கள். பிற முஸ்லிமுடைய மானம் அந்த அளவுக்கு புனிதமானது. ஆனால் அந்த மானம் இந்த சமூக வலைதளங்களிலே கீறி கிழிக்கப்படுவதை நாங்கள் அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, இது சாதாரண செயற்பாடு கிடையாது. நாளை மறுமை நாளிலே எங்களை திவாலாகி போகக்கூடிய நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு காரியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமை நாளிலே ஒரு முஃமின் நன்மைகளோடு வருவான். அவன் தொழுத நன்மைகள், அவன் நோட்ட நன்மைகள், அவன் செய்த தர்மங்களுடைய நன்மைகள், அவன் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது சம்பாதித்துக் கொண்ட அனைத்து நன்மைகளுடையும் வந்து சுவனத்துக்கு தகுதியாக வந்து நரகிலே தூக்கி எறியப்படக்கூடிய ஒரு காட்சி தான் திவாலாகி போன மனிதர்களுடைய காட்சி மறுமை நாளிலே. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இப்படியான ஒரு மனிதர் வந்து நிற்கையில் இவர் மீது பல மனிதர்கள் குற்றச்சாட்டு வைப்பார்கள். இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது இவர் என்னை ஏசினார், இவர் என்னை மானபங்கப்படுத்தினார், இவர் என்னை அடித்தார், இவருடைய பொருளாதாரத்தை ஹராமான முறையில் எடுத்துக்கொண்டார். குற்றச்சாட்டுகள் அதிகமாக அவருடைய நன்மைகள் எல்லாம் எடுத்து குற்றம் சுமத்துபவர்களுக்கு வழங்கப்படும். நன்மைகள் முடிவடையும் பட்சத்திலே குற்றவாளிகள் அதிகமாக இருக்கின்ற பொழுது, குற்றம் சுமத்துபவர்கள் அதிகமாக இருக்கின்ற பொழுது, அந்த குற்றம் சுமத்துபவர்களுடைய பாவங்களை எடுத்து அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு சுவனத்துக்கு தகுதியாக வந்த ஒரு மனிதர் நரகிக்கு தூக்கி எறியப்படுவார். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இவ்வாறான காரியங்கள் பிறருடைய மானங்களை கீறி கிழிப்பது, மானபங்கப்படுத்துவது மிகவும் எச்சரிக்கையாக நாங்கள் இருக்க வேண்டிய ஒரு பண்பு என்பதை அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.